மான் போகுதுங்க. இங்கே பாருங்கள், மான் 3 மான் போகுது. ரொம்ப ரொம்ப ஆபத்தான காட்டு பகுதிங்க அது. இந்த மாதிரியான காட்டு பகுதியில் மெயினாக வந்து புலிகளும் சிறுத்தைகளும் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குங்க. அதே சமயம் யானைகளும் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. ரொம்ப ஆபத்தான ஒரு காட்டு பகுதிங்க அது. இது எங்கே போகுதுன்ற உடனே எனக்கும் தெரியல. இந்த மாதிரி ஒரு காட்டு கோழி பாருங்க, காட்டுக்கோழி போகுது, கோழி போகுது. இந்த ரோட்டில் வந்து பஸ் எல்லாம் இதில் வந்துட்டு போகுதுங்க. பட் வந்து மெயின் ரோடுங்க இது. ஆனால் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இது வந்து பேய் சாலைன்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப மோசமான ஒரு ஆபத்தான பாதைங்க அது. எப்படி இருக்குன்னு பாருங்கள் மக்களே. ரோடு சாதாரண ரோடெல்லாம் கிடையாதுங்க, இது பயங்கரமான ரோடுங்க. கிளைமேட்டு இப்போ பயங்கரமாக இருக்குது. நல்லா க்ளவுடியாக இருக்குது. கொஞ்சம் க்ளவுடியாக இருக்கும்போது இந்த காட்டு பகுதிகள் செமையாக இருக்குங்க. பயங்கரமாக இருக்குங்க இந்த காட்டு பகுதி. இங்கே நம்மளை பார்த்து வந்து ஓடுது. இந்த வழியில் ஒரு கிராமம் இருக்குங்க. இங்கே பாருங்கள், ஒரு ரோடு போகுது. அந்த ஊரோட பேர் என்னென்னா இங்கே வந்து ஒரு நடைபாதை இருக்குது. இதில் மக்கள் வந்து நடந்து போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே ஃபுல்லாகவே மேரக்காவும் பீன்ஸ் தான் ரொம்ப அதிகமாக இருக்கு இல்லைங்களாம்மா? சோளம் பூவெல்லாம் போட்டுருந்தாங்க. இப்போ ஆனை கலாட்டம் அதிகமாயிருச்சுங்க. ஓஹோ, அதனால சோளம் போடுறது இல்லைங்க. ஓஹோ, இந்த மேரக்காய் பீன்ஸ் போடுவாங்க. பாதி பேர் அப்படியே விட்டுட்டாங்க, காடே விட்டுட்டாங்க. ஓஹோ, ஆனை கலாட்டம் அதிகமான்ட்டு. அப்படிங்களா? ஓஹோ, ஓ, யானை கலாட்டம் ஜாஸ்தியாக இருக்குங்களா? ஆமாங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சம் மேரக்காய் தண்ணி வசதி இருக்கிறவங்க போடுறாங்க. இல்லாதவங்க மேட்டங்காடு மழை வந்தால் செய்கிறாங்க, இல்லைன்னா அப்படி. ஓஹோ, இங்கே யானை கலாட்டம் நிறைய இருக்குங்க. யானை போக வேறு புலியெல்லாம் இருக்குங்களா இந்த பக்கம்? புலி இருக்குங்க. ஓ, அதிகமாகிடுச்சுங்க. அதாம்மா, கண்டிப்பாக அது எங்கேயுமா இருக்கு. விவசாயக்காரங்க கடைசி வரைக்கும் பார்த்தோன்னா அழுதுட்டு தான் இருக்காங்க. மக்கள் இங்கே வந்து 4 தாய்மார்களை வந்து மேரக்காய் வந்து பறிச்சுட்டு இருந்தாங்க. அதே மாதிரி மேரக்காய் கொடியிலிருந்து அந்த காஞ்சி போன இலைகளை க்ளீன் பண்ணி எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் வந்து மேரக்காய் பார்க்குறக்காக ஸ்லோ பண்ணி நின்று பார்த்துட்டு இருந்தேன். அவங்களாவே என்னை கூப்பிட்டு பேசி கொடுத்தாங்க. பரவாயில்லைங்க, நம்ம தெரியாதவங்களாக இருந்தாலும் நல்லா ரொம்ப அன்பாக பேசுனாங்க. கூட மேரக்காய் வாங்கிட்டு போங்கன்னு சொல்லி பார்த்தோன்னா மேரக்காயும் கொடுத்தாங்க. இதில் என்ன ஒரு வருத்தமான விஷயம்னா, இந்த மேரக்காய் இப்போ ரீசெண்டாக இங்கேருந்து 1 கிலோ வந்து 4 ரூபா இல்லைன்னா 5 ரூபா இந்த ரேட்டுக்கு தான் வாங்கிட்டு போகிறாங்க. ஆனால் கடையில் இன்றைக்கி 1 கிலோ மேரக்காயோட ரேட்டு என்னன்னு சொல்லி நீங்களே பாருங்கள், கமெண்ட்லேயும் சொல்லுங்கள் மக்களே. இதில் வந்து விவசாயம் பண்ணுறவங்களோட வலி வேதனைகள் என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியுங்க. ஏன்னா 1 கிலோ மேரக்காய் இங்கே இருந்து இந்த தோட்டத்திலேருந்து விவசாயம் பண்ணுற மக்கள்கிட்டருந்து வாங்கிட்டு போகிறது 4 ரூபா, அதிகபட்சமாக 5 ரூபா. இன்றைக்கோட மேரக்காயோட ரேட்டு என்னன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதனால் இந்த மக்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபங்கள் எவ்வளோன்னு பாருங்கள். விவசாயம் பண்ணி, அதாவது தோட்டத்துக்கு வந்து தோட்டம்லாம் க்ளீன் பண்ணி, கொடிகள்லாம் வந்து பாதுகாப்பு பண்ணி, அத்தனையும் பண்ணி கொடிகளை வந்து மேரக்காயெல்லாம் வந்து பார்த்தோன்னா பறித்து அதோட கூலி, அதாவது தோட்டத்தில் வேலை செய்யவங்க மக்களுக்கு அந்த கூலிக்கு சம்பளமே வருமானு பாருங்கள். இன்றைக்கோட ரேட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ வந்து நம்ம கோட்டடம், தேவரநத்தம் அப்படிங்கிற 2 ஊர்களை தாண்டி மாவளம் அப்படிங்கிற ஊருக்கு இந்த காட்டு வழியில் போயிட்டுருக்கோம். அங்கேருந்து அப்படியே நம்ம ஆசனூர் டு கொள்ளைகால் ரோட்டில் போய் சேர போகிறோம். அங்கேருந்து ஆசனூர் போக போகிறோம். அப்படியே ஏறுமலம் ரோட்டில் ஒரு சின்ன பயணம் பண்ணிவிட்டு அங்கேருந்து அப்படியே நம்ம ஆசனூர் போக போகிறோங்க. அதை தான் இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போகிறோங்க. காட்டு பகுதிங்க, ஃபுல் அண்ட் ஃபுல்லு காட்டு பகுதி.
யானைகள் நடமாட்டம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லி அந்த தாய்மார்கள் சொன்னாங்க. கூட வந்து புலி சிறுத்தை பயங்கரமாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. யானையும் புலியும் சிறுத்தையும் பயங்கரமாக இருக்குங்க, ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இந்த ரோடு வந்து முன்னாடி கொஞ்சம் டேமேஜாக இருந்துச்சாமா, இப்போ தான் ரீசெண்டாக கொஞ்சம் போட்ட முன்னாடி பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் இப்போ நல்லா இருக்குங்க ரோடு போட்டதுனால. நம்ம அந்த மேரக்காய் தோட்டத்துக்கு முன்னாடி, அதாவது அந்த தாய்மார்கிட்ட பேசணும் பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வழிமலையாக யானையோட சாணம் பார்த்தேங்க. ஸோ அவங்க சொன்ன மாதிரி யானைகளோட காட்டம் வந்து இங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது. விவசாயம் பண்ணுற விளைபொருள் மான் போகுதுங்க. இங்கே பாருங்கள், 3 மான் போகுது. உள்ளே புந்துருச்சு, உள்ளே ஓடுது. அங்கே பாரு, இங்கே உள்ளே ஓடுது, உள்ளே போயிடுச்சு. 3 மான்கள் உள்ளே போயிடுச்சுங்க. அங்கே உள்ளே போகுதுங்க. 3 மான்கள் ரோட்லேயே வந்துச்சு. நம்ம பார்த்தது அப்படியே வந்து உள்ளே ஓடிடுச்சுங்க. இது பாருங்க, இந்த பக்கம் வெளியே வருதா? ஏன்னா இந்த ஒரு அடர்த்தியான கூட்டுக்குள்ளே 3 மான் இருக்கு. நம்மளை பார்த்துட்டு உடனே அப்படியே திரும்பிடுச்சுங்க. திரும்பினதுனால தான் நான் வந்து அப்படியே முன்னாடி வந்தேன். அது அப்படியே ரோட்டில் வந்து போயிருந்தாவோ இல்லை வந்து ரோடு கிராஸ் பண்ணியிருந்தாவோ நான் நின்று இருக்கேன். இங்கே கோயில் இருக்குது. இது வந்து மாவல்லம். அந்த பக்கம் காட்டுப்பகுதி எப்படி இருக்கு பாருங்கள். இந்த மலையில் இருக்க காட்டுப்பகுதி பயங்கரமாக இருக்குது. மலைக்காடுகள். மாடு மேயுது. அந்த பக்கம் வந்து காட்டுப்பகுதி. ஒரு அண்ணா அப்படியே மாடை விட்டு ஜம்முன்னு படுத்து வச்சுருக்காரு. இந்த இடத்துல ஆரம்பத்துலேயே நம்ம ஒரு 3 மான்களை பார்த்துட்டோம். இனி இந்த பகுதியில் என்னென்ன பார்க்க போகிறோன்னு தெரியல. அப்படியே வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுங்க. அங்கங்கே காட்டு பகுதிகள் நிறைய வருதுங்க. நிறையன்னா அதாவது இது ஃபுல்லாகவே காட்டு பகுதி தான். காட்டு பகுதியில் வரல, நம்ம தான் காட்டு பகுதியில் போயிட்டுருக்கோம். பாருங்க, காடுகளாக பயங்கரமாக இருக்குதுங்க. அந்த வழியில், அதாவது உக்னியம் இருந்து கோட்டடம் வர்ற வழியில் எப்படி வரும்போது பார்த்தனோ அதே மாதிரி தான் இங்கேயும் பார்க்குறாங்க. காடுகள் ரொம்ப ரொம்ப அடர்த்தியான காடுகள். முடிஞ்சளவுக்கு இந்த மாதிரியான காடுகளாக பயணம் பண்ணுறவங்க பிளாஸ்டிக் பொருளெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக் பொருளை அதாவது அங்கங்கே போட்டுட்டு போயிடுறீங்க. ஸோ அதெல்லாம் வந்து விலங்குகளுக்கு வந்து பாய்சன் ஆகிடுது. ஏன்னா தெரியாமல் சாப்பிட்ருதுங்க. சாப்பிட்டதுனா உள்ளே போய் ஜீரணமாகாமல் அது வந்து பாவம் இறந்துருதுங்க. அந்த மாதிரியான ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் கொண்டு போய் விட்டுருதுங்க. ஸோ அதனால் முடிஞ்சளவுக்கு பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்க. அதில் மெயினாக வந்து இந்த வாட்டர் பாட்டிலெல்லாம் யூஸே பண்ணாதீங்க. 1 யூஸ் வாட்டர் பாட்டிலாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க. ரொம்ப அதிகமாக நீங்கள் அதை தான் யூஸ் பண்ணுவீங்க. கண்டிப்பாக இந்த மாதிரியான காட்டு பகுதியில் பயணம் பண்ணும்போது 1 யூஸ் வாட்டர் பாட்டிலாக யூஸ் பண்ணாதீங்க. சில்வர் பாட்டிலு இல்லைனா வந்து ரொம்ப திக்காக அந்த பிளாஸ்டிக் பாட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாட்டில் யூஸ் பண்ணுங்கள். திருப்பி அதை நீங்கள் வந்து ரிட்டர்ன் எடுத்து போகிற மாதிரி யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் 1 யூஸ் கடையில் வாங்கினீங்கன்னா அதை வந்து தூக்கி வீசிட்டு போயிடுவீங்க. அது எல்லாமே வந்து விலங்குகளுக்கு பாய்சனுங்க. இங்கே 1 கிலோமீட்டர்னு போர்டு போட்டிருந்தாங்க. அநேகமாக வந்து நம்ம ஆசனூர் ரோட்டுக்கு போய் ரீச் ஆகிறதுக்கு 1 கிலோமீட்டர் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. ஆமாங்க, இங்கே பாருங்கள், இந்த மரங்களை பார்த்தாவே தெரியுதுங்க. இதெல்லாம் வந்து ஆசனூர் டு கொல்லையால் வழியில் இந்த மாதிரியான நல்ல பெரிய பெரிய அடர்த்தியான மரங்கள் நான் பார்த்துருக்கேன். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து இனி 1 கிலோமீட்டரில் நம்ம வந்து மெயின் ரோட்டை ரீச் பண்ண போகிறோம்.
பாருங்கள் மரங்கள் எப்படி இருக்கும் பாருங்கள், ஃபுல்லாகவே வந்து யூக்கலிப்டஸ் மரங்கள், அதே மாதிரி காடுகள். இந்த மாதிரியான காடுகளை வந்து நீங்கள் பார்த்துருக்கலாம். ஆசனூர்லேருந்து கொள்ளைக்கால் போகிற வழியில் பார்த்துருக்கலாம். என்ன மழை தேன் கூட இல்லை மரமே அப்படி தான் இருக்கா? இல்லை மரமே அப்படி தான் இருக்குது. ரொம்ப ஆபத்தான காட்டு பகுதிங்க அது. இந்த மாதிரியான காட்டு பகுதியில் மெயினாக வந்து புலிகளும் சிறுத்தைகளும் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. அதே சமயம் யானைகளும் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. ரொம்ப ஆபத்தான ஒரு காட்டு பகுதிங்க அது. நம்ம இங்கேருந்து மெயின் ரோட்டை போய் ரீச் பண்ணதுக்கு முன்னாடி அப்படியே ஒரு ரைட் எடுத்து ஏர்மாலம் செக் போஸ்ட் பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் கொஞ்சம் அப்படியே பயணம் பண்ணி போயிட்டு திரும்பவும் ரிட்டன் வந்து ஆசனூர் போக போகிறேங்க. ஏன் அந்த வழியில் போகிறேன்னா, நான் இந்த வழியில் இது வரைக்கும் பயணம் பண்ணதே இல்லைங்க. ஃபஸ்ட்டாக வந்து ஒரு நைட் டைமு மட்டும் பயணம் பண்ணேங்க. அதாவது ஒரு 6 மணி கூட சொல்ல முடியாதுங்க, ஒரு 7 மணிக்கு 7:30 அந்த டைம் தான் பயணம் பண்ணேன். இந்த வழியை பற்றி எனக்கு பகலில் பயணம் பண்ணி அனுபவம் இல்லை. ஸோ அதனால் வந்து பகலில் இந்த ரோட்டில் பயணம் பண்ணலான்னு சொல்லி தான் நான் இந்த ரைட்டில் போய் மெயின் ரோட்டில் ஏர்மலம் செக் போஸ்ட்டோட முன்னாடி ஒரு டிஸ்டன்ஸ் வரைக்கும் போயிட்டு திரும்பவும் இந்த ரோட்டில் நான் வரப்போகிறேங்க. அதை தான் இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இந்த வழி எப்படி இருக்குது, இந்த காட்டுப்பகுதி எப்படி இருக்குன்னா பாருங்கள். மெயின் ரோடு வந்தாச்சுங்க. மாவல்லம் பிரிவு இங்கே பாருங்கள், இதுதான் வந்து மாவல்லம் பிரிவு. இங்கே போர்டு வச்சுருப்பாங்களே, இல்லையான்னு தெரியலையே, எந்த ஒரு போர்டும் கிடையாது. தேவ் ஃபார்ம்ஸ் மட்டும் 3 கிலோமீட்டர் போட்டிருக்காங்க. காடுகள் எப்படி இருக்கும் பாருங்கள், பயங்கரமாக இருக்கும். ஃபுல்லாக வந்து மரங்கள் யூக்கலிப்டஸ் மரம் தான் நினைக்கிறது, ஆனால் பயங்கர பிரம்மாண்டமாக இருக்கும். இங்கே பாருங்கள், பயனற்ற பொருட்களை வீசாதீர்கள் அப்படின்னு சொல்லி போர்டும் போட்டிருக்காங்க. இதுதான் மாவல்லம் பிரிவா இல்லை வேறு ஏதாவது பிரிவான்னு எனக்கும் தெரியல. நான் இந்த வழியில் நைட்டு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு 7-7:30 மணிக்கு வரும்போது ஒரு இடத்துல மாவல்லம் பிரிவுன்னு சொல்லி போர்டு போட்டிருந்தாங்க. அது இதுதான் நினைக்கிறேங்க. பட்டு இந்த இடத்துல போர்டை காணுமே. இது எங்கே போகுதுன்ற ரோடுன்னு எனக்கும் தெரியல. ஒருவேளை ஆமாங்க, போர்டு இருக்குதுங்க, பின்னாடி தள்ளி இருக்குதுங்க. மாவல்லம் தேவரநத்தம் அப்புறம் கோட்டடம். ஆனால் அங்கே மாவல்லம் தேவரநத்தம் அப்படின்னு சொல்லி போர்டு போட்டிருந்தது. போர்டு நான் கொஞ்சம் தள்ளி இருக்குதுங்க, நான் அங்கே பார்க்கல. இங்கே வரைக்கும் ஒரு காட்டுக்கோழி, இங்கே பாருங்க, காட்டுக்கோழி போகுது, கோழி போகுது, அங்கே போகுது, அங்கே போய் நின்றுச்சா, ஓடுது, உள்ளே போயிடுச்சு. ரொம்ப ஆபத்தான காட்டு பகுதிங்க இது. வந்து ஆசனூர்லேருந்து, அதாவது திம்பம் ஆசனூர் போகிற வழியில் ஆசனூருக்கு முன்னாடி ரைட் எடுத்து கொள்ளைக்கால் போகிற ரோடுங்க. சத்தியமங்கலத்துலேருந்து கொள்ளைக்கால் போகணும்னா இந்த ரோட்டில் தாங்க போகணும். இந்த ரோட்டில் வந்து பஸ் எல்லாம் இதில் வந்துட்டு போகுதுங்க. பட் வந்து மெயின் ரோடுங்க இது. ஆனால் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இது வந்து பேய் சாலைன்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப மோசமான ஒரு ஆபத்தான பாதைங்க இது. இந்த பாதையில் நான் நைட்டு வந்து 7-7:30 மணிக்கு போயிருக்கேன். நினச்சி பாருங்கள். இங்கேருந்து கொள்ளைக்கால் வந்து 70 கிலோமீட்டர். இந்த வழியில் நான் வந்து 7 மணிலேருந்து 7:30 வரைக்கும் இந்த வழியில் பயணம் பண்ணி போய் நான் ஆசனூர் போனேன். நினச்சி பாருங்கள் எப்படி இருக்கணும். இந்த ஆக்டிவாவில் லைட்டு வெளிச்சம் ரொம்ப கம்மியாக இருக்கிறேன். இந்த ஆக்டிவாவில் இந்த ரோட்டில் நான் 7லேருந்து 7:30 மணிக்கு தனியாக போயிருந்தேங்க. நினச்சி பாருங்கள். இப்போவே இந்த வழியில் ஒருத்தருக்கானு ஒரே ஒரு 2 வீலர் மட்டும் இப்போ போச்சு, என்னை கிராஸ் பண்ணி போச்சு, அதாவது ஓவர்டேக் பண்ணி போச்சுங்க. வேறு எந்த ஒரு வண்டியும் இன்னும் பார்க்கல. பயங்கரமான ஒரு ஆபத்தான ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிற மெயின் ரோடுங்க. இந்த ரோடை தான் பேய் சாலைன்னு சொல்லி நம்ம நண்பர் வந்து கமெண்டில் சொல்லியிருந்தாருங்க. சேலத்துலேருந்து ஒரு நண்பர், சேலம் மணி அப்படிங்கிற நண்பர் வந்து கமெண்டில் சொல்லியிருந்தாருங்க, பேய் சாலை அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க. அந்த பேய் சாலையில் தான் நம்ம இப்போ வந்து பகலில் டைம் வந்து 3:40 இந்த டைமில் போயிட்டுருக்காங்க. நம்ம ஏதாவது விலங்கு பார்க்க போகிறோமா தெரியல. ஒரே ஒரு காரு ஃபஸ்ட்டாக பார்த்துருக்கேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள் மக்களே. ரோடு சாதாரண ரோடெல்லாம் கிடையாதுங்க, இது பயங்கரமான ரோடுங்க. பயங்கர ஆபத்தான ஒரு ரோடு.
ஸ்லோவாக தான் போகிறேங்க. ஏன்னா அப்போ தான் இந்த காடுகளும் காட்டுக்குள்ளே இருக்கிற ரோடும் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். வேறு ஏதாவது விலங்குகள் வந்தாலும் நம்ம வந்து சேஃப்டியாக நம்ம ஸ்லோ பண்ணி அந்த விலங்குக்கு வழி விடலாம். அதனால தான் அங்கங்கே ஸ்பீடு பிரேக்கும் போட்டிருக்காங்க. ஸோ அதனால தான் நானும் ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்கேன். பின்னாடி ஒரு 2 வீலர் வருதுங்க. மிரரில் பார்த்தேன், பின்னாடி ஒரு 2 வீலர் வருது. கர்நாடகா KA 10 அநேகமாக கொள்ளைகள் போகிறவர். கொள்ளைகள்னால் அதாவது இங்கே போனோம்னா ஃபஸ்ட்டு வந்து கேர்மலம் வருங்க. கேர்மலம் தாண்டினோம்னா தமிழ்நாடு கர்நாடகா பார்டரோட செக் போஸ்ட் வருங்க. கேர்மலம் செக் போஸ்ட்லேருந்து ரொம்ப கம்மியான டிஸ்டன்ஸில் அந்த செக் போஸ்ட் வருங்க. அதுக்கு மேலே ஃபுல்லாகவே வந்து கர்நாடகா தான். ஸோ அதனால அவர் வந்து கர்நாடகா போகிறாரா, அதாவது கொள்ளைகள் போகிறாரா இல்லை கர்நாடகாவுக்குள்ளே இருக்கிற கிராமத்துக்கு போகிறாரான்னு தெரியாது. கொள்ளைகளுக்கு முன்னாடியே வந்து கர்நாடகா ஸ்டார்ட் ஆயிரும். எனக்கு தெரிஞ்சளவுக்கு இங்கேருந்து ஒரு 7-8 கிலோமீட்டர்லேயே கர்நாடகா ஸ்டார்ட் ஆயிருங்க. கிளைமேட்டு இப்போ பயங்கரமாக இருக்குது. நல்லா க்ளவுடியாக இருக்குது. கொஞ்சம் க்ளவுடியாக இருக்கும்போது இந்த காட்டு பகுதிகள் செமையாக இருக்குங்க. பயங்கரமாக இருக்குங்க இந்த காட்டு பகுதி. காடுகளும் ரோடுகளும் ஏதாவது யானைகள் வருதா, புலி வருதா, சிறுத்தை வருதா தெரியல. என்ன வேணால் வரலாம். நம்ம தான் சேஃப்டியாக பார்த்து போய்க்கணும். அங்கே என்ன மயில் தான் நிற்குது, ரோட்டில் ஒரு மயில் தான் நிற்குது. ஒரு 2 வீலரு TN 36 அநேகமாக வந்து கடம்பூர் சைடில் கேர்மலத்துலேருந்து உள்ளே போயிடுவாங்க. ரோட்டில் ஒரு மயில். இங்கே நம்மளை பார்த்து வந்து ஓடுது. அங்கே ஒரு மயில் இருக்குது. அப்பப்போ கொஞ்சம் 2 வீலர் வந்துட்டு இருக்குதுங்க. இப்போ இனி வந்து அந்த அடர்த்தியான மரங்கள் வந்து கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. பெட்ரோல் இருக்கா? இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம கடம்பூர் வந்து அங்கேருந்து டேங்கு ஃபில் பண்ணிட்டு தான் உகினியத்துலேருந்து கோட்டடத்துலேருந்து தேவரநத்தம் மாவளம் வந்து இப்போ வந்து கேர்மலம் நோக்கி போயிட்டுருக்கேங்க. அதாவது கேர்மலம் செக் போஸ்ட் நோக்கி போயிட்டுருக்கேன். கேர்மலம் செக் போஸ்ட்லேருந்து ரைட் எடுத்து உள்ளே போனோம்னா கேர்மலம் வருங்க. கேர்மலம்ங்கிறது ஒரு ஊருங்க. செக் போஸ்ட் வந்து அந்த இடத்துல இருக்கிறனால கேர்மலம் செக் போஸ்ட்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக கேர்மலம்ங்கிறது ஒரு ஊருங்க. இந்த வழியில் ஒரு கிராமம் இருக்குங்க. இங்கே பாருங்கள், ஒரு ரோடு போகுது. இதில் உள்ளே போனால் ஒரு ரோடு இருக்குங்க, சரி ஒரு ஊர் இருக்குங்க. அந்த ஊரோட பேர் என்னென்னா மறந்து போச்சுங்க. இப்போ ரீசெண்டாக வந்து அந்த ஊரோட பேர் போட்டு ஒரு வீடியோவும் போட்டிருந்தேன். ஊரோட பேர் கரெக்டாக ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்குதுங்க. ஞாபகத்தில் இருக்குது, பட் வரமாட்டேங்குது. பட் ரோடு போகுது. சரி, நம்ம அப்படியே முன்னாடி போய் பார்த்துட்டு வரலாம். இந்த ரோட்டில் போய் அந்த ஊரை பார்க்க முடியுமான்னு தெரியல, போய் பார்க்கலாம். ரோடு போகுது. ரோடு போனால் நம்ம கண்டிப்பாக போகலாம். காட்டு பகுதிகள் பயங்கரமாக இருக்குது. இந்த வழியில் நான் அன்றைக்கி 7:30 மணிக்கு போனேண்ணா. எனக்கே ஆச்சரியமாக தான் இருக்குங்க. நான் வழி எப்படி இருக்கும் பாருங்கள். அம்மாடியோ, இந்த வழியில் நைட்டு 7:30 மணிக்கு நான் தனியாக வண்டியில் போயிருக்கேன். அதான் ஆக்டிவாவில். எப்பா தில்லு ரொம்ப ஜாஸ்தி தாங்க எனக்கு. ஏன்னா பகல்லையே பார்க்குறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. அங்கே பாருங்கள், எங்கள் பில்டிங்லாம் தெரியுது. அதுதான் அந்த ஊருக்கு போகிற வழி. என்ன ஊர் பேரும் ஞாபகம் வர மாட்டேங்குது.
கெத்தேசால், கரெக்டுங்க. கெத்தேசால் அப்படிங்கிற ஊருங்க. அங்கே ஒரு போர்டு வச்சுருக்காங்க பாருங்கள், கெத்தேசால் அப்படின்னு போர்டு வச்சுருக்காங்க. அந்த போர்டை பார்த்தோமே டக்குன்னு எனக்கு ஸ்ட்ரைக் ஆகிடுச்சுங்க. கெத்தேசால் அப்படிங்கிற ஊருங்க அது. கெத்தேசால் அப்படின்னு போர்டு வச்சுருக்காங்க பாருங்கள். இது வந்து அநேகமாக பஸ் ஸ்டாப்னு நினைக்கிறாங்க. இங்கேருந்து மக்கள் வந்து இறங்கி நடந்து போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அப்பா, ஒரு ஓரமாக நிற்கலாம். ஆமாங்க, இங்கே வந்து ஒரு நடைபாதை இருக்குது. இதில் மக்கள் வந்து நடந்து போகிறாங்கன்னு நினைக்கிறேன், கெத்தேசால் அப்படிங்கிற கிராமத்துக்கு. அதனால தான் இங்கே பஸ் ஸ்டாப் போட்டிருக்காங்க, கெத்தேசால்னு. இங்கே பாருங்கள், வீடெல்லாம் தெரியுது. வீடாக தோட்டமானு தெரியல, தெரியுது. அங்கே ஒரு மாடு கூட மேய்ஞ்சிட்ருக்கு. ஓகே, அப்படியே இந்த வழியில் கொஞ்சம் தூரம் போகலாம். கேர்மலம் செக் போஸ்ட்டோட என்ட்ரன்ஸ் வரைக்கும் போக போகிறேங்க. போய் இந்த வீடியோ பதிவை முடிக்க போகிறேன். அடுத்த வீடியோ பதிவில் கேர்மலம் செக் போஸ்ட்லேருந்து அப்படியே வந்து ஆசனூர் வரைக்கும் இந்த ரோட்டில் பயணம் பண்ணுறதை பற்றி பதிவு செய்யலாம் முடிவு பண்ணியிருக்கேன். பட்டு தெரியல, பார்க்கலாங்க. வீடியோ எடிட் பண்ணும்போது தான் தெரியும் எந்த வீடியோ எதில் கொண்டு போய் முடிக்கிறேன், எதில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கிறது. ஏன்னா இந்த மாதிரியான வழிகள்லாம் நம்மளுக்கு வந்து புதுசுங்க. ஸோ அதனால் வந்து எந்த இடத்துல ஆரம்பிக்கிறோம், எந்த இடத்துல நம்ம போய் சேர்றோம் அப்படிங்கிற தகவல் வந்து கிளியராக தெரியாதுங்க. நம்ம அங்கே போய் அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம வந்து இந்த வழியை பற்றியும் இந்த இடங்களை பற்றியும் கிளியராக சொல்ல முடியுங்க. ஸோ அதனால் அதுக்கு பின்னாடி தான் நான் வந்து எடிட்டும் பண்ணி ஒரு கிராமத்தோட வீடியோக்களும் இல்லை ஒரு வழியோட வீடியோக்களும் தெளிவாக என்னால் பதிவு பண்ண முடியுங்க. ஸோ அதனால் வந்து இந்த வீடியோ பதிவு எது வரைக்கும் நான் எடிட் பண்ணி பதிவு செய்ய போகிறேன்னு தெரியல, பார்ப்போம். அடுத்த வீடியோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு தெரியலைங்க. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டு பின்னாடி வந்து வாய்ஸ் கொடுக்குறாங்க. இங்கே ஆரம்பித்து இங்கே போய் முடியுது, இப்படி இருக்குது அப்படின்னு வாய்ஸ் கொடுக்குறாங்க. அதே மாதிரி போகிற வழியில் வந்து அப்படியே காமிச்சிட்டு பேக்கில் வந்து வாய்ஸ் கொடுத்து வீடியோ வந்து பதிவு பண்ணுறாங்க. நான் அந்த மாதிரிலாம் பதிவு பண்ணுறது இல்லைங்க. ஏன்னா வந்து ஒரிஜினல் வாய்ஸ் எங்கே கிடைக்கும் அப்படின்னா, நேச்சுரல் சவுண்டு என்ன இருக்குதோ அதோடு சேர்த்து அப்படியே நம்ம பேசுகிறது தான் ஒரிஜினல் வாய்ஸாக கொடுத்தா நல்லா இருக்குங்கிறத என்னோட எண்ணம். நானும் அப்படி தான் இது வரைக்கும் வீடியோ பதிவு பண்ணிட்டுருக்கேங்க. இது எல்லாமே வந்து புலிகள் அதிகமாக வாழும் காட்டுப்பகுதி. புலிகளும் யானைகளும் சிறுத்தைகளும் அதிகமாக வாழும் காட்டுப்பகுதி. இந்த காட்டுப்பகுதியில் தனியாக பயணம் செய்கிறேன். என்னெல்லாம் வழியில் பார்க்க போகிறேன் என்பது எனக்கும் தெரியாது. காடுகள்லாம் பயங்கரமாக இருக்கும். என்ன வேணால் வழியில் இருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம், சொல்ல முடியாதுங்க. நம்மளுக்கு என்ன தெரியுதோ, என்ன பார்க்குறோமோ அதை வந்து அப்படியே வீடியோவாக காமிக்க போகிறேங்க. ரோடு போகுது, காட்டுக்குள்ளே இப்படி ஒரு ரோடு போகுது. அது எந்த ரோடும் தெரியாது. மாரியோ பயங்கரமான காட்டுப்பகுதியாக இருக்குங்க. பயங்கரமான காட்டுப்பகுதியாக இருக்குது. இந்த காட்டுப்பகுதியில் எப்படிங்க தனியாக நான் நைட்டு 7:30 மணிக்கு போனேன். மாரியோ பகலில் பார்க்குறக்கே இவ்வளோ பயமாக இருக்குது. டைம் கரெக்டாக வந்து 3:50 இந்த காடும் இந்த ரோடு எப்படி இருக்குன்னு பாருங்கள்.
இதில் வேறு நான் தனியாக நைட்டு வந்து 7:30 மணிக்கு பயணம் பண்ணியிருக்கேன். 7 to 7:30 இந்த ரோட்டில் பயணம் பண்ணியிருக்கேன். அப்பா காட்டுக்குள்ளே ஒரு பாதை எல்லாம் வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் தான் அந்த பாதையெல்லாம் போவாங்க. ஏதாவது உள்ளே இருக்கும். ஸோ அவங்க வந்து விலங்குகள் கணக்கெடுக்கிறதுக்காகவோ இல்லை சின்ன சின்ன அதாவது விலங்குகளுக்கு தண்ணி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க. ஃபாரஸ்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். அவங்க தான் அந்த வழியை வந்து பயன்படுத்தி அந்த வழிக்குள்ளே போயிட்டு வருவாங்க ஜீப்பில். சைடில் பார்த்து வரணுங்க. பார்த்தா தான் ஏதாவது இருந்தால் தெரியுங்க. ஏதாவது யானைகள் இருந்தால் கூட தெரியுங்க. யானைகள்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குது. சொல்ல முடியாதுங்க. இருந்தாலும் இருக்கலாம், இல்லாமல் இருந்தாலும் இருக்கலாம். பட் இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் மழை பெஞ்சதுனால தண்ணியெல்லாம் உள்ளே இருக்கும். ஸோ அதனால் வந்து வெளியே வருமானு கேட்டிங்கன்னா டவுட்டு தான். தண்ணி இல்லைன்னா தான் ரோட்டுக்கு வரும். தண்ணியெல்லாம் இருந்துச்சுன்னா ரோட்டுக்கு வராது. மெல்லமாக சைடில் பார்த்து போகணுங்க. சொன்ன மாதிரி இது வந்து பேய் சாலை தாங்க. பயங்கரமான ரோடுங்க. ப்ளஸ் ஸ்பீடு பிரேக்கு சின்னதாக போட்டிருக்காங்க. அதாவது ஹைட்டு ரொம்ப கம்மியாக. அதனால தான் வந்து கடன்னு அடிக்குது. வாங்க கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் ஒரு ஆளும் காணுங்க ரோட்டில். நம்ம மட்டும் தாங்க தனியாக போயிட்டுருக்கோம். அப்பப்போ 1-2 வண்டி வருதுங்க, அதிகமாக இல்லை. சொன்னதுக்காக ஒரு கார் வருதுங்க. நம்ம சொன்னதுக்காகவே ஒரு கார் வருதுங்க. இதே நீங்கள் சத்தியமங்கலத்துலேருந்து பண்ணாரிலேருந்து திம்பம், ஆசனூர், இந்த சாம்ராஜ் நகர் இது வரைக்கும் போகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா வண்டியை வந்து நிறைய வந்துட்டு போயிட்டுருக்குங்க. பஸ்ஸு, காரு, லாரி நிறைய போகுங்க. அது லாரி நிறைய போகுங்க. பட் இந்த வழியில் வந்து வாகனங்கள் போகிறது ரொம்ப ரொம்ப கம்மிங்க. இந்த வழியில் ஏதாவது தேவைகள் இருந்தால் மட்டும்தாங்க போவாங்க. பர்டிகுலராக வந்து இங்கே இருந்து கொள்ளைகால் போகிறவங்க இந்த வழியை வந்து பயன்படுத்துவாங்க. அதுபோக இந்த கிராம மக்கள், பக்கத்தில் இருக்க கிராம மக்கள். ஒன்றுமே காணுங்க. ஒன்றுமே காணுனா வண்டியும் ஒன்று காணு, விலங்குகளும் ஒன்று காணு. சொன்னதுக்கு உடனே கார் வந்துருக்குங்க. எப்படி தான் காது கேட்குதுன்னா தெரில. நம்ம சொன்ன உடனே காது கேட்டுருது, உடனே ஒரு கார் வந்துருக்குங்க. ஆனால் விலங்குகள் மட்டும் வரமாட்டேங்குதுங்க. காலையிலேருந்து இன்னும் எதுவும் சாப்பிடல. டைம் 4 மணி ஆகுது. 3:55. ஆசனூர் போயிட்டு ஏதாவது சாப்பிடணும். காலையிலேருந்து வீட்டிலேருந்து கிளம்பும்போது ஒரு காஃபி, 4 பிஸ்கட்டு, கடம்பூர் வந்து ஒரு காஃபி, 2 பாட்டில் தண்ணி. இது மட்டும் தாங்க காலையிலேருந்து போயிருக்கு வீட்டுக்குள்ள.
காடுகளும் காட்டு வழிகளும் பயங்கரமாக இருக்குங்க. பட் எந்த ஒரு அனிமல்ஸையும் பார்க்க முடியல இது வரைக்கும். ஸ்டார்டிங்கில் வந்து அதாவது நம்ம இந்த மாவல்லம் அப்படிங்கிற இடத்துல மட்டும் 3 மான் பார்த்தேன். 3 மான்கள். அதுக்கு பின்னாடி ஒன்றும் பார்க்கல. ஏதாவது இருக்குமான்னு நானும் பார்த்துட்டு வந்துட்டுருக்கேன். இன்னும் காணும். இதுக்கு முன்னாடி ரோடே கொஞ்சம் வெளிச்சமாயிடுச்சு. ரோடு கொஞ்சம் பெருசாகிடுச்சு. வெளிச்சம்னு சொல்கிற கூட ரோடு கொஞ்சம் பெருசாகிடுச்சு. நம்ம ஜெயமலம் செக் போஸ்ட்டுக்கு முன்னாடியே திரும்பிடலாம்னு நினைக்கிறேங்க. மறுபடியும் ரோடு சின்னதாகிடுச்சு. அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஊர் வருமே, கணக்கரைன்னு நினைக்கிறேங்க. ஆமாங்க, கரெக்டாக கணக்கரை அப்படிங்கிற ஒரு ஊர் வரும். அதோட நம்ம திரும்பிக்கலாம்னு நினைக்கிறேன். நான் ஏதாவது ஒன்று பஸ் எப்படி ஆரம்பிச்சு வர்றான் பாருங்கள். அதாவது ரோடு சின்ன ரோடு, நல்ல ஒரு டேர்னிங்கு. அதனால் வந்து பஸ்ஸு வந்து ஒரு லாங் ஹார்ன் அடிச்சுட்டு வருதுங்க. அதுக்கு பின்னாடி ஒரு காரு. இது வந்து சத்தியமங்கலம் டு கொள்ளைக்கால் போகிற பஸ்ஸுங்க. ஹார்ன் அடித்ததுனால நான் கொஞ்சம் உஷாராயிட்டேன். அப்படியே நம்ம வண்டியை ஓரமாக ஸ்லோ பண்ணி நிறுத்திட்டேங்க. ஏன்னா வந்து ஒரு சின்ன ரோடுங்க, சின்ன டேர்னிங். இங்கேருந்து கொள்ளைக்கால் மறுபடியும் 62 கிலோமீட்டர். 62 கிலோமீட்டர் போனோம்னா கொள்ளைக்கால் போகலாங்க. கரெக்டாக 4. நம்ம ஒரு 5 மணிக்கு மேலே அப்படியே அந்த ஆசனூர்லேருந்து திம்பம் வழியாக கீழே இறங்கலாம்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். 5:30க்கு அந்த டைமில் இறங்கினோம்னா யானைகள் பார்க்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து அந்த டைமில் கீழே இறங்கலாம்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணி தான் இப்போ இந்த வழியில் போயிட்டுருக்கேன். அப்படியே நம்ம கேர்மலம் வரைக்கும் போயிட்டு அப்படியே திரும்பி போனோம்னா ஒரு 5 மணிக்கெலாம் ஆசனூர் போயிடலாம். ஒரு டீயும் ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம வந்து பயணத்தை ஸ்டார்ட் பண்ணி போகலான்னு சொல்லி பிளான் பண்ணி தான் இப்போ இந்த வழியில் போயிட்டுருக்கேன். இந்த வழியில் நம்ம ஏதாவது பார்க்க முடியுமான்னு சொல்லி ட்ரை பண்ணுறேன். பட் இது வரைக்கும் ஒன்றும் பார்க்க முடியல. இங்கே நல்லா வெயில் அடிக்குதுங்க. வேகத்தடை உள்ளது, மெதுவாக செல்லவும். காட்டு வழி உள்ளே போகும்போது இருக்குங்க. எல்லாம் செயின் போட்டு பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ கொஞ்சம் அப்படியே வெயில் அடிக்குது. இதுக்கு முன்னாடி வெயில் இல்லை, மோடமாக இருந்துச்சு. இப்போ அப்படியே வெயில் அடிக்குது கொஞ்சம். கணக்கரையோட முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேங்க. ஏன்னா கேர்மலம் வரைக்கும் போனோம்னா ரொம்ப தூரம் ஆயிரும். ரெண்டாவது என்னென்னா எந்த ஒரு அனிமல்ஸும் நம்மளால் இது வரைக்கும் பார்க்க முடியல. ஏதாவது ஒரு யானையாவது பார்க்கலான்னு சொல்லி தான் பிளான் பண்ணி இந்த வழியில் அப்படியே போயிட்டுருக்கேன். பட் இது வரைக்கும் எதுவும் பார்க்க முடியல. புலி சிறுத்தைகள்லாம் பார்த்தோம்னா அவ்வளோதாங்க, அல்லு விட்டுருவோம். புலி சிறுத்தைகள்லாம் பார்த்தோம்னா பகலில் அது தனியாக இந்த மாதிரி பயணம் பண்ணி போயிட்டுருக்கப்பேன். ஸோ அதனால் யானை பார்த்தவும் பயந்தான். அதுக்காக யானை பார்த்தா பயம் இல்லைன்னு சொல்லாதீங்க, யானையை பார்த்தாலும் பயந்தான். ஸோ அதனால் வந்து எது பார்க்க முடியலனாலும் பரவாயில்ல, அப்படியே இந்த வழியில் திரும்பி போயிடலான்னு நினைக்கிறேங்க.
நாள் கிடைக்குமான்னு பார்க்குறேன், ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. ஏதாவது ஒரு அனிமல் பர்டிகுலராக யானை தான் கிடைக்கும், வேறு எதுவும் பெருசாக கிடைக்காது. புலி சிறுத்தையெல்லாம் ரொம்ப ரேரு தான். நைட்டு மிட் நைட்டில் பயணம் பண்ண வேணால் பார்க்கலாம், பட் வந்து மிட் நைட்டில் பயணம் பண்ணுறதுக்கு இங்கெல்லாம் வந்து அனுமதி இல்லை. ஆனால் திம்பம் செக் போஸ்ட்டே வந்து 9 மணியோட க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இப்போ நல்லா வெயில் அடிக்குதுங்க, வெயில் நல்லா சுளீர்னு அடிக்குது. இதுக்கு முன்னாடி கொஞ்சம் மோடமாக இருந்துச்சு, இப்போ வெயில் சுளீர்னு அடிக்குதுங்க. இருக்கேன், எங்கே போயிட்டே இருக்கேன்னா எனக்கும் தெரியல. ஏர்மலம் செக் போஸ்ட் போகிறதுக்கு இன்னும் எவ்வளோ தூரம்னு எனக்கு கரெக்டாக தெரியல. ஏன்னா அன்றைக்கி ஒரு நாள் நைட்டு வந்து ட்ராவல் பண்ணது, பகலில் இதுக்கு முன்னாடி போயிருந்தால் தெரியும். இதுக்கு முன்னாடி நான் இந்த வழியில் பகலில் போனதில்லை, இப்போ தான் ஃபஸ்ட்டு. எதையுமே காணுங்க. ஏதாவது ஒரு அனிமலை பார்த்துடலான்னு சொல்லி பிளான் பண்ணி போகிறேன், பட்டு எந்த ஒரு அனிமலையும் பார்க்க முடியல. வெயில் தான் அடித்து கண்ணை வந்து அப்படியே பளிச்சுன்னு அடிக்குது வெயில் கண்ணுக்கு நேராக. கணக்கரை அப்படிங்கிற ஒரு ஊர் வருமே, அதுவும் வரல. ஒருவேளை அது நம்ம அந்த மாவளம் பிரிவு தாண்டி போகணுமா? இல்லையே, ஏர்மலம் செக் போஸ்ட்டுக்கு அடுத்தபடியாக வந்து கணக்கரை வரும். கணக்கரை வந்ததுக்கு முன்னாடி தான் இந்த மாவளம் பிரிவு வரும். ஆமாங்க, கடைசியாக போகும்போது நான் அப்படி தான் பார்த்தேன். ரொம்ப தூரமாக இருக்கும் போல இருக்கு. சரிங்க, நம்ம இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஆமாங்க, பாருங்கள், கணக்கரை அப்படிங்கிற ஊர்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் பிளைன் இருக்குது கரெக்டுங்க. ஏன்னா அந்த பக்கம் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளைன் தெரிஞ்சுது. அதோட வந்து கணக்கரைன்னு நினைக்கிறேன். பாருங்கள், இந்த பக்கம் வந்து ரைட் சைடெலாம் வந்து லைன் தெரியுதுங்க. லெஃப்ட் சைடில் ஃபாரஸ்ட்டு, ரைட் சைடில் வந்து லைன் தெரியுது. அங்கே பாருங்கள், கணக்கரை கரெக்ட். நம்ம இதோட இந்த வீடியோ பதிவை முடிச்சுக்க போகிறோங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோ பதிவில் மீண்டும் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜெயராஜ். நன்றி, வணக்கம்.